பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 எல்லாரும் சேர்ந்து குத்திட்டாங்க. இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர்லாம் சேர்ந்து குத்தி திவ்யாவை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. திவ்யாவையும் ஆதிரையும் சரியான போடு கரெக்டாக போட்டிருக்காங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திவ்யா சொல்லுது, கனியை தவிர என்னோடய டீமில் எல்லாருமே பயாஸ்டாக தான் இருந்திருக்காங்க. உடனே பிரச்சனை சொல்கிறான், நான் பயாஸ்டாக இருக்கேன்னு சொல்ல வர்றியா? நான் பயாஸ்டாக இருக்கேனா? நேராக பார்த்து சொல்லு, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன்டி அப்படிங்கிறான். என்ன டீமில் பயாஸாக இருந்தாங்க புரியல எனக்கு. ஏண்டி ஒரு தடவை பிக் பாஸ் வந்து உன்னை தூக்கி ஜெயிலில் போட சொன்னார், நீனும் சாண்ட்ராவும் ஜெயிலுக்கு போடுறீங்க, ஓவர் ஆட்டம் போட்டிங்க, ஜெயிலுக்கு போட சொன்னார். அன்றைக்கி என்னென்னா நைட்டு பூரா 3 மணி வரையும் நான் போக மாட்டேன், எனக்கு உடம்பு சரியில்லை, பால் கொண்டு வாங்க, பால் ஊற்ற போகிறாங்களா, அது ஊற்ற போகிறாங்களான்னு சொல்லி செருப்படி வாங்க நீ விஜய் சேதுபதிட்ட. கடைசி வரைக்கும் ஜெயிலுக்கு போவே இல்லை. கடைசியாக 3 மணிக்கு கொண்டு போய் விக்ரம் கொண்டு போய் உள்ளே விட்றான். என்ன திமுருன்னு பேசிவிட்டு ஜெயிலில் போட்டாலே ஒரு மாதிரி வந்து பயாஸ்ட்டு அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிடுறது திவ்யா. அப்புறம் சொல்லுது, எனக்கு டாஸ்காக இருக்கட்டும், எனக்கு கொடுத்த வேலையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன். யார் இவங்க? நான் படுத்துக்கிட்டு கூட்டுறது, பிக் பாஸ் சொன்னால் பிக் பாஸ் பேச்சை மதிக்கிறது கிடையாது, பிக் பாஸ் ஜெயிலுக்கு போக சொன்னால் ஜெயிலுக்கு போகிறது கிடையாது, எல்லாமே பித்தலாட்டம் பண்ணுறது பூரா பித்தலாட்டம். டிக்னிட்டி டெக்கோரம் கிளாஸ் எடுக்கிறேன்ட்டு வந்தது உள்ள. இப்போ எப்படி மாறி இருக்குது பாருங்கள், ஒரு மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஜெயிலில் கூட உள்ளே போய் படுத்துக்கிட்டு ஜஸ்டிஃபை பண்ணிகிட்ருக்கு. போர்டு மாட்டி விட்டாங்க. என்னென்னா ஆதிரைக்கும் திவ்யாவுக்கும் என்னென்னா எல்லோரும் செலக்ட் பண்ணி 2 பேரை செலக்ட் பண்ணணும் போல், அதில் வந்து இவங்க 2 பேரும் செலக்ட் பண்ணிட்டாங்க. போர்டு எழுதி மாட்டி விட்டு ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. அதில் காண்டில் கதறிட்டு இருக்கு. தயவு செஞ்சு என்னை நாமினேட் பண்ணி வெளியே அனுப்பி விட்ருங்களாம். யார் நீ வெளியே போகிறதுக்காக வந்திருக்க? பிஆர்லாம் செட் பண்ணிட்டு நீ வெளில போகிறதுக்காம வந்திருக்க? கேமாக பார்த்து ஒழுங்காக விளையாடாதவங்க கூட என்னால் கேம் விளையாட முடியாதுப்பா, என்னால் கேம் விளையாட விருப்பம் இல்லை எனக்கு அப்படிங்குது. யார்? ஓ, நீ கேமாக விளையாடுறீங்களா? அதனால தான் பிக் பாஸ் பேச்சை கேட்காம போன தடவை ஜெயிலுக்கு போகாமல் இருந்தியா நீ? சொல்லுமா திவ்யா, காமெடி பண்ணுறீங்களா? சாண்ட்ராவும் திவ்யாவும் இருக்காங்க பாருங்கள், சரியான ஃப்ராடுங்க. விஜய் சேதுபதி அடித்தா ஒரு மாதிரி விளையாடுவாங்க, அடிக்கலைன்னா ஒரு மாதிரி விளையாடுவாங்க. சொல்லுது, என்னை வந்து புட் டவுன் பண்ணுறாங்க. ஒருத்தவங்களை வந்து புட் டவுன் பண்ணணும், என்ன வேட் சொன்னால் அவங்க பிரேக் ஆவாங்க, அவங்கள எப்படி கீழே தள்ளலாம், இந்த மாதிரி தான் இவங்க எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் என்னை தூக்கி உள்ளே போட்டிருக்கீங்க ஜெயிலில் போட்டாங்க. அதுக்கு ஒரு அக்செப்டன்ஸே கிடையாதுங்க. திவ்யா கிட்ட எந்த அக்செப்டன்ஸும் கிடையாது. அதாவது எல்லாருமே ஒருத்தர் மிதித்து நசுக்கி மேலே போகணுன்னு நினைக்கிறது. ஆனால் அது எப்படி மேலே போகும்? எப்படி போகுமா? நீயும் அப்படி தான் நினைக்கிறியா? என்ன ஒன்றை மிதித்து இன்னும் மேலே போகிறாங்களாம்? சரியான ஃப்ராடுங்க இந்த திவ்யா. ஆதிரை நல்லா போட்டாங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.